வடகிழக்கு பருவமழை முழுமையடைய கூட இல்ல, இப்பதான் தொடங்கி இருக்கு. இதற்கே தஞ்சை டெல்டா பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்மணிகள் முளைக்க தொடங்கிருச்சு. சேதம் அடைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இதனை பார்வையிட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு திமுக அரசின் தோல்வி குறித்து பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? ஸ்டாலின் அவர்கள் மழை பெய்யுது எங்க இருக்காருன்னே தெரியாது. நம்மளுக்கு உதயநிதி அவர்கள் தான் அங்கங்க போட்டோ ஷூட்ல நான் வார் ரூம்ல இருக்காரு. சென்னையில மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போறாரு. இந்த நம்ம என்ன பார்க்கணும்னா, பெருவாரியான சென்னையில இருக்கிற யாரும் விவசாயிலாம் இல்ல, எல்லாம் பஞ்சம் பிழைக்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, இடம்பெயர்ந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காரு. இப்படி இருக்கும்பொழுதே யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அங்க போறாரு. அவர் அங்க போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. நானும் ஒரு விவசாயி தான், ஒரு விவசாயி படும் கவலை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் தஞ்சை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருந்தாரு. இல்ல, ஸ்டாலின் அவர்கள் தப்பு பண்ணிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பண்ணிட்டு அவர் நினைச்சா அதை வச்சு அரசியல் பண்றக்கலாம். அங்கதான் போய் நிலத்தை நெல்லோ இல்ல கேழ்வரக்கோ உளுந்தோ எது விளையுதோ அங்க போய் கொண்டு வைப்பாங்க. வச்சு ஒரே நாள்ல அது விற்க முடியாது. 1 இல்ல 2 நாள் வரும். அதை தாண்டி தஞ்சாவூர் திருவாரூர்லாம் ஒரு நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமே தஞ்சாவூர் தான். நான் முதல்வராக இல்லனாலும் யாரு வந்தாலும் அது பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர. இப்பவும் ஓடி போய் பாக்குறாரு, அங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, நான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்ல, நீங்க 2 நாட்கள்னு சொன்னீங்க. நான் 2 நாட்களுக்கும் மேல அந்த நெற்மணிகள் அங்க இருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து ஆட்கள் வரல. நெல் மழை பெஞ்சா வரமாட்டாங்க. இன்னொரு விஷயம் நெல் எல்லாம் வெயிட் பொறுத்து தான் உங்களுக்கு பணம், ஈரப்பதம் பொறுத்து உங்களுக்கு பணம். அப்படி இருக்கும்போது மழை பெஞ்சா ஈரப்பதம் அதிகமாயிடும். ஈரப்பதம் அதிகமாயிடுச்சுன்னா வெயிட் அதிகமாயிடும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வடகிழக்கு பருவமழை முழுமையடைய கூட இல்ல, இப்பதான் தொடங்கி இருக்கு. இதற்கே தஞ்சை டெல்டா பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்மணிகள் முளைக்க தொடங்கிருச்சு. சேதம் அடைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது. இதனை பார்வையிட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு திமுக அரசின் தோல்வி குறித்து பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த ஒற்றுமையை பார்க்கணும். ஒரு ஒற்றுமையே இருக்காது. 2 பேரும் வெவ்வேறு தளங்களில் செயல்படுபவர்கள். அதே போல வெவ்வேறு குடும்பத்திலிருந்து வந்தாங்க, பின்னணியை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் மழை பெய்யுது எங்க இருக்காருன்னே தெரியாது நம்மளுக்கு. உதயநிதி அவர்கள் தான் அங்கங்க போட்டோ ஷூட்ல நான் பார்க்க வார் ரூம்ல இருக்காரு. சென்னையில மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போறாரு. இந்த நம்ம என்ன பார்க்கணும்னா, பெருவாரியான சென்னையில இருக்கிற யாரும் விவசாயிலாம் இல்லை, எல்லாம் பஞ்சம் பிழைக்க ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க, இடம்பெயர்ந்திருக்காங்க. இங்க பெரும்பாலும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கேள்விக்குறியாகாம அதை டெய்லி போறாங்கல்ல, அந்த டெய்லி வேஜஸா தினக்கூலிகள், அவங்க பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுதே யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அங்க போறாரு. அவர் அங்க போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. நானும் ஒரு விவசாயி தான், ஒரு விவசாயி படும் கவலை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏற்கனவே திமுக அரசு மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவர்கள் இப்ப பயிர் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த பயிருக்கு நிவாரணம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கு நான் தனி பட்ஜெட் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்க. ஒதுக்கிட்டு அதனால இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பயிரே பாதிப்படையுது, இப்போ தண்ணியில மூழ்குது. இப்போ உங்களுக்கு கமிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நெல்லை கொள்முதல் பண்ற இடத்த. நீங்க எந்த ஊருன்னு தெரியல எனக்கு, எங்க ஊர் சைட்ல கமிட்டின்னு சொல்லுவாங்க. திருவாரூர் நிலையங்கள் அப்படின்னு, தஞ்சாவூர் திருவாரூர் சைட்ல சென்டர்ன்னு சொல்லுவாங்க. அங்கதான் போய் நிலத்தை நெல்லோ இல்ல கேழ்வரக்கோ உளுந்தோ எது விளையுதோ அங்க போய் கொண்டு வைப்பாங்க. வச்சு ஒரே நாள்ல அதை விற்க முடியாது. 1 இல்ல 2 நாள் இருக்கும். அதை தாண்டி தஞ்சாவூர் திருவாரூர்லாம் ஒரு நெற்களஞ்சியம்,
தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமே வந்து தஞ்சாவூர் தான். சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்லாம் வந்து பாடலாம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அங்க நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய அளவில், தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் வந்து அங்க இந்த காவிரி படுகையில் தான் மிகப்பெரிய அளவில் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள் வந்து இது தெரியாம மீத்தேன் அங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டார். உங்களுக்கு தெரியும். அது ஒரு உண்மையான விவசாயியா இருந்தா வச்சுங்களேன், தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் அது. அதை தாண்டி வந்து தமிழக மக்களுக்கு சோறு போடுற பூமி அது. ஒரு விவசாயியாக இருந்தா வந்து அது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கும். இல்லைன்னா வந்து ஏழை மக்களோட வலியை புரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ விவசாயம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா அந்த கையெழுத்து போட்டிருக்க மாட்டார். இதெல்லாம் வந்து தெரியாத ஒருவர் தான் வந்து அதில் கையெழுத்து போட்டார். அவரே ஒத்துக்கொண்டார், நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து விவசாயிகளை பற்றியோ, விவசாயத்தை பற்றியோ, மழையை பற்றியோ, பருவநிலை பற்றியோ எதுவுமே தெரியாது. ஸோ வந்து ஏதோ எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களால் வந்து லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமலோ இல்லை வந்து ஒரு குறிப்பு இல்லாமலோ படிக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. மழை பெய்யுது, இந்த டைம்ல வந்து இது அறுவடை டைம். இப்போ வந்து ஒரு சாகுபடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சம்பான்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தஞ்சாவூர் சைடில் வந்து 2 இல்லை 3 போகம் பண்ணுவாங்க. இப்போ நெல் நாட்டா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து தை மாசம் இருப்பாங்க, இந்த பொங்கல் சமயத்தெல்லாம் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பருவம் இருக்கு. அதோட விளைச்சல் தான் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தெரியாது. அதனாலதான் அவர் வந்து தஞ்சை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருந்தாரு. இல்ல, ஸ்டாலின் அவர்கள் வந்து தப்பு பண்ணிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பண்ணிட்டாரு. அவர் நினைச்சா அதை வச்சு அரசியல் பண்ணிருக்கலாம். இங்க பாரு, ஸ்டாலின் பண்ணிட்டாரு பாருங்க. விவசாயிகளுக்கு இருக்கிற இடத்துல வந்து இவங்க மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டாருன்னு சொல்லிட்டு அதை பண்ண விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை வச்சு அரசியல் பண்ணலாம். இப்போ இவங்க பண்றாங்கல்ல, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் டிவி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. அதே போல இங்க இன்னொரு விஷயம் நடந்தது, சாத்தான்குளம் அந்த விவகாரமாகட்டும், இரட்டை கொலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்லா பிளேம் பண்ணுவாங்க. யார எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆட்சியும் ஃபுல்லாக பிளேம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்த பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு முன்னுதாரணமாக ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் அங்கே கொண்டு வந்தாலும் அதை வந்து நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் தராரு, ஒரு பாதுகாப்பு தராரு. என்னன்னா, இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். எந்த ஒரு திட்டத்தையும் இனிமேல், இதுக்கு முன்னாடி வந்து சில இடங்கள்ல வந்து எடுக்கிறாங்க அங்க. ஸோ இனிமேல் வந்து இங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது. நான் முதல்வராக இல்லைனாலும் யாரு வந்தாலும் அது பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரார். இப்பவும் வந்து ஓடி போய் பாக்குறாரு, அங்க விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க, நான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு கமிட்டி இல்ல சென்டருக்கு வந்து நெல் கொள்முதல் செய்ய மட்டும் போறேன்னா ஒரு 2 நாள் ஆகும். இந்த 2 நாளுக்கு இடைப்பட்ட நேரத்துல வந்து மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்ச உடனே அங்க வைக்கப்பட்ட அந்த நெற்களஞ்சியங்கள்லாம் வந்து ஈரமாயிடுச்சு. இல்ல, நீங்க 2 நாட்கள்னு சொன்னீங்க. நான் 2 நாட்களுக்கும் மேல அந்த நெற்மணிகள் வந்து அங்க இருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து ஆட்கள் வரல. நெல் மழை பெஞ்சா வரமாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து, இப்போ வந்து நெல் எல்லாம் வந்து வெயிட்ட பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து பணம், ஈரப்பதம் பொறுத்து உங்களுக்கு பணம். அப்படி இருக்கும்போது மழை பெஞ்சா ஈரப்பதம் அதிகமாயிடும். ஈரப்பதம் அதிகமாயிடுச்சுன்னா வெயிட் அதிகமாயிடும். வெயிட் அதிகமாச்சுன்னா யாரும் வந்து அரசு தரப்புல எடுக்க மாட்டாங்க. அவங்க கான்ட்ராக்டர் இருப்பாங்கல்ல, இன்னொருத்தவங்க, அரசு வந்து ஒருத்தவங்க நெல் வைக்கல, அவங்களும் வந்து எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இது யாருக்கு பெரிய நஷ்டம்னா விவசாயிகளுக்கு தான் வந்து நஷ்டம். இதுக்கு வந்து ஏதாவது இழப்பீடு கொடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்டா பகுதியில அந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்ல, அந்த காலகட்டத்துல வந்து அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த அரசு இதுவரைக்கும் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கு, மழையால் வந்து நெற்களஞ்சியங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் எந்த ஒரு விவசாயிகளுக்கும் இந்த நிவாரணம் கொடுத்ததே இல்லை, இழப்பீடு கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இவங்க வந்து விவசாயத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஸோ இந்த அரசாங்கம் வந்து எப்படி சொல்றது, போற திசையை யாரு இயக்குறாங்க, இது எதை நோக்கி வந்து இந்த அரசாங்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நெற்கொள்முதல் நிலையங்களே வந்து நிலையத்துல இட பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெற்மணிகளை வைக்கிறதுக்கும் அந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை வைக்கிறதுக்குமே அங்க இடம் இல்லைன்றாங்க. அப்ப நெற்கொள்முதல் நிலையங்களை அமைக்காமல் விவசாயத்திற்கான பட்ஜெட் ஒதுக்குறது எங்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலா விவசாயத்துக்கு மட்டுமே வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பட்ஜெட் தனியா ஒரு துறைக்கு போறாங்கன்னா அப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பட்ஜெட் ஒதுக்குவாங்க.
அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய அளவில் சரியான சேமிப்பு கிடங்கு இல்லாமல், கொள்முதல் நிலையங்கள் இல்லாமல் வந்து நிறைய தானியங்கள் வந்து வீணாக போகுது. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதில் வந்து 40-60% கிட்ட அது வேஸ்டேஜாக போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து அவ்வளோ ஃபுட்டு இந்தியாவில் வந்து அவ்வளோ மக்கள் தொகையில் இருக்காங்க. நீங்கள் வந்து அவ்வளோ நெல்லை சேமிக்கணும், உளுந்து சேமிக்கணும், அதே போல் கம்பு, கேழ்வரகு அப்படின்னு சொல்லி நிறைய தானியங்கள் எல்லாத்தையும் சேமிக்கணும். ஸோ நீங்கள் எந்த இடத்த போய் சேமிப்பீங்க? உங்களுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்? சேமிப்பு கிடங்கு இருக்கணும். அந்த கிடங்கு வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி வந்து பெரியதாக இல்லை. இவங்க வந்து விவசாயத்தை வந்து விவசாயத்துக்கு என்று தனி பட்ஜெட் செயல்படுத்திருக்காங்கல்ல. விவசாயத்துறையில என்ன மாதிரியான உருப்படியான முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து சென்ற 3-4 மாதங்களுக்கு முன்னாடி வந்து மாம்பழம் வந்து சாகுபடி பண்ணாங்க. அப்பயே வந்து ஒரு இஷ்யூ போச்சு. மாம்பழ கூழ் தயாரிக்க அனுமதி கொடுக்கணும் இல்ல. அந்த காலகட்டத்தில் வந்து இங்க இருக்கிற விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து மாம்பழத்தை கீழே கொட்டினாங்க. ஏன் கீழே கொட்டினாங்கன்னா, மாம்பழத்துக்கு வந்து சரியான விலை கிடைக்கல. ஏன்னா 3 கிலோ 10 ரூபா, 4 கிலோ 10 ரூபா விற்றாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி ஏன் விற்கிறாங்கன்னா, அப்படி விற்கிறாங்கன்னா நம்ம கிட்ட நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் வாங்குறதுக்கு. இப்போ ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா, உங்களுக்கு வீட்டுல விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஒரு 10 விவசாயிகள் விவசாயிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, வாங்குறவங்க இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க, அந்த இடைத்தரகர் இருக்காங்களா, அவங்க யோசிப்பாங்க இவங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சு, நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிப்பாங்க. இப்போ உங்களுக்கு டிமாண்ட் இருக்கு, மாம்பழமே எங்கேயும் கிடைக்கல, இந்த வருஷம் விளையவே இல்லை அப்படின்னா எங்க மாம்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போய் வாங்குவாங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ விவசாயிகள் வைக்கிறது தான் ரேட். ஓகேங்களா? ஸோ இந்த சென்ற வருடம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டார். அது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. அப்பொழுது இருக்கிற ஆங்கில நாளேடுகள், தமிழ் நாளேடுகள் எல்லாமே வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை வந்து இங்க வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, அங்கதான் வந்து மாம்பழ விளைச்சல் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம சேலம் மாம்பழம், மல்கோவா மாம்பழம் சொல்றாங்களா, அதெல்லாம் வந்து அந்த பகுதியை விளைஞ்சுதான் வந்து அங்க விற்பனைக்கு வரும் சேலத்துக்கு. ஸோ அந்த மாவட்ட விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்துனாங்க. ஆனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து டூர் போயிருந்தார். விவசாயத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போறது, என்ன டெக்னாலஜியை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தார். அப்ப வந்து விவசாயத்துறை அமைச்சருக்கும் வந்து இங்க விவசாயிகள் நிலைமையை புரிஞ்சு கொள்ளல. அதே போல முதலமைச்சருக்கும் வந்து தெரியல, அந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே தெரியல. ஸோ இவர்களுக்கு யாருக்குமே தெரியல. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அங்க போனாரு. அதை தாண்டி வந்து அவர் வைக்கிற கோரிக்கைகளும் வந்து முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னா, விற்பனை கூடங்கள் வந்து அதிகரிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு இப்ப வந்து விற்பனை கூடங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு தாலுகாக்கு, எங்க ஊர் சைட்லாம் தாலுகாக்கு ஒன்று இருக்கும். அப்ப நான் வந்து உளுந்தூர்பேட்டை தாலுகான்னு வச்சுங்களேன். அப்போ உளுந்தூர்பேட்டையை சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் அங்க வருவாங்க. அங்க வந்து விற்பனை செய்வார்கள். அப்போ அங்க ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு விளைச்சல் அதிகமாயிடுச்சுன்னா வச்சுங்களேன், நெல்மணிகளையும் சரி மற்ற பொருட்களையும் சரி வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கான ஸ்பேஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் தான் போட்டு வைப்பாங்க. இதனால அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய இழப்பீடு ஏற்படும். ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஆளும் கட்சி தரப்புல யாரு பார்த்தா என்ன பார்க்கலாம்ல, அவரு போய் பார்த்து இந்த மாதிரியான விஷயத்த வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. விவசாயிகள் படும் கஷ்டம் குறித்தும் தமிழக அரசு விவசாயிகளை காக்க தவறிய அந்த தோல்வி குறித்தும் பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.